السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. قال الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அருமையான பெருமக்களே, அல்லாஹுடைய ஆலயத்தில் ஜனாசா தொழுகை மற்றும் அதன் விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்றுகளும் இருக்கிறோம். இந்த வகுப்பில் பெறப்படும் செய்திகள் நம்முடைய வாழ்வில் நமக்கு பயன்பெறக்கூடியதாக அமைய வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட தலைப்பு வகுப்பினுடைய பாடம் ஜனாசா சட்டங்கள், தொழுகை மற்றும் தொழுகையில் ஏற்படக்கூடிய ஓதப்படக்கூடிய துஆக்கள், பிரார்த்தனை சம்பந்தமான செய்தி தான் இன்றைக்கி நாம் நடத்த போகிறோம். இது ஒரு 5-6 வகுப்புகளாக நடத்தப்படக்கூடிய வேண்டிய ஒரு வகுப்பு தான். இது ஒரே நாளில் இந்த சட்டங்களை எல்லாம் முழுமையாக நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சோம் சொன்னால் அது சாத்தியமில்லாது. வகுப்பு அப்படின்னு சொன்னாலே ஒரு 40 மினிட்ஸ், 40 நிமிடங்கள் தான் அந்த வகுப்பினுடைய அந்த உள்ளுணர்வு நம்மால் என்ன செய்ய முடியும், அதில் கான்சன்ட்ரேஷன் செலுத்த முடியும். அதனால தான் எல்லா வகுப்பறைகளிலுமே 40 மினிட்ஸுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க, பாடங்கள் நடத்தப்படாது. அந்த அடிப்படையில் நம்ம 45 மினிட்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு 5 நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா எடுத்து அவர்களுக்கு கொஞ்சம் மாற்றமும் செய்வோங்கிற பேரில் ஒரு 3/4 மணி நேரம் நம்ம இந்த பாடத்தை வகுப்பை பயான் மாதிரி இல்லாமல் பாடமாக நம்ம படிச்சிடுவோம் என்ற அடிப்படையில் இந்த வகுப்பை நாம் ஆரம்பிச்சிடும். அப்போ ஜனாசா அப்படின்னு சொன்னால் மையத், மௌத்தா போனவர், அதனுடைய சட்டங்கள், தொழுகை, பிரார்த்தனை 3ஆக பிரிக்கிறோம். இப்போ சட்டங்களை படிக்கணும்னு சொன்னால் அதுதான் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னதாக நம்ம நிர்வாகத்தோடு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் என்ன செய்யலாம். இப்போ ஜனாசா தொழுகை அன்றாட நடக்கலை, அப்படி தானே. இப்போ நாங்கள் மௌலவிமார்கள் இருக்கோம்ல, பெருநாள் தொழுகை வரும்போது ஒருக்க ரீகால் பண்ணுவோம், எத்தனை தக்பீர் நம்ம சொல்லணும். ஏன்னா அன்றாட நடக்கிறது இல்லை, வருஷத்துக்கு ஒருக்க 2 முறை நடத்துகிறோம். திடீர்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும்னா அங்கே என்ன செஞ்சு விடுவோம், நாம் தக்பீரை என்ன செஞ்சு விடுவோம், ரீகால் பண்ணிவிட்டு நாளைக்கு பெருநாள் தொழுகைனா இன்றைக்கி நாங்கள் அதை சரி செய்வோம். இது எல்லா மௌலவிமார்கள்ட்டையும் உள்ளது. இது பலகீனம் தான். இது அன்றாட நடக்காதனால உள்ள ஒரு இதுதான். அப்போ ஜனாசா தொழுகையும் அப்படி தான். அன்றாட நடக்கணும் நம்ம யாரும் ஆசைப்பட மாட்டோமே, அப்படின்னு நடக்கணும்னு ஆசைப்படுவோமா? ஆசைப்பட மாட்டோம். ஏன்னா எல்லாருமே நீடித்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது தினசரி நான் ஜனாசா தொழுகையில் கலந்துக்கணும் அப்படின்னு யாரும் ஆசைப்பட போகிறது இல்லை. அப்போ இதுலேயும் நமக்கு என்ன செய்யுது, என்றோ ஒரு நாள் வர்றதுனால இதுலேயும் சில மறதிகள், அந்த துஆவை பற்றிய செய்திகள் தெரியாமலேயே இருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன எடுத்துருக்கோம், இந்த வகுப்பில் 3 இதாக சொன்னோம்ல, அதில் 2 விஷயத்தை பேச போகிறோம். ஒன்று, ஜனாசா தொழுகையினுடைய முக்கியத்துவம். அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன, ஜனாசாவுடைய சட்டங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதுக்கு வகுப்புகள் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நடத்திக்குவோம். இன்றைக்கி ஜனாசா தொழுகையில் உள்ள முக்கியத்துவம் என்ன, அல்லாஹுடைய தூதர் அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அடுத்து தொழுகையில் என்ன ஓத போகிறோம், இந்த 2 தான் படிக்க போகிறோம். அப்போ இந்த 2 சம்பந்தமான செய்தி தான் இந்த வகுப்பில் நாம் காண இருப்பது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையை பற்றி பேசும்போது தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர் லில் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் 5ன்னு சொன்னாங்க. அந்த 5 கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மனிதனுக்கு சக மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் 5, 6ன்னு ஒரு செய்தியும் இருக்குது. 5 எடுத்துக்கிடுவோமே. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் தும்மினால் அவன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது.
அதை கேட்டவன் என்ன செய்யணும்? இரஹமுக்கல்லா அப்படின்னு சொல்லணும். அதிச, அதாவது தும்மினால் பதில் மொழி பகர்வுதல். அதே மாதிரி அது ஒரு முஸ்லீம் சக முஸ்லீம்க்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று. அதில் அந்த வரிசையில் வரும்போது ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டால் அவனை நலம் விசாரிக்குதல். அதன் வரிசையிலேயே அவன் மரித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசா தொழுகை வரைக்கும் இருப்பது. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஒருவர் ஒரு மையத்தை பின்தொடர்கிறாரோ அவருக்கு கீராத்து நன்மை உண்டு. அடக்கம் செய்யும் தஃபன் செய்யும் வரைக்கும் யார் அதில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கீராத்தை நன்மை வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ நபித்தோழர்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், கீராத்துனா எவ்வளோ அளவு, அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பெரிய அளவு, மலை அளவு நன்மை. அப்போ அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பந்தமான செய்தியை சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கேட்டு விடுறாங்க, அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆமாம் இப்படி சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், நான் இவ்வளோ நாளாக பெரிய நன்மையை மிஸ் பண்ணிட்டேனே, கலந்து கொண்டேன், அதாவது தொழுகையில் தஃபன் இடுவதில் தொழுகையில் நான் கலந்து கொண்டேன், பின்தொடர்வதில் கலக்கவில்லையே அப்படின்னு ஒரு தன்னை பற்றிய அந்த சங்கடத்தை மேற்கோள் காட்டுவாங்க. அப்போ ஜனாசாவை பின்தொடர்வதும் அதை தொழுகை முடிந்து அடக்கம் வரைக்கும் இருப்பது மிகப்பெரிய நன்மையை பெற்று தருகிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நன்மையான ஒரு விஷயம், ஒரு ஆஃபர் அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர், உன்னை சார்ந்தவன் மரித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடரும், அவனுக்காக தொழுகை நடத்தப்படுறது, அவனை அடக்கம் செய்யப்படும் வரைக்கும். கஃபன் தஃபன் ரெண்டு சொல்லுவாங்க. கஃபன் அப்படின்னா துணியை வைத்து பொதிவது, தஃபன் அப்படின்னு சொன்னால் மண்ணில் வைத்து புதைப்பது, அதான் தஃபன் இடுதல். ஒன்று கஃபன் இடுதல், இன்னொன்று தஃபன் இடுதல். அப்போ தஃபன் வரைக்கும்னா என்ன அர்த்தம்? தொழுகெல்லாம் அது உள்ளே வந்துடும். தஃபன் வரைக்கும் நம்ம இருக்கணும், கஃபன் வரைக்கும் இருக்கக்கூடாது. தஃபன் வரைக்கும், அதாவது மண்ணில் புதைக்கும் வரைக்கும் நாம் இருந்துட்டு வரணும். அப்போ அது மலை அளவு நன்மையான ஒரு காரியம். அப்போ ஆஃபர் அறிவிக்கப்பட்டிருக்கு, சும்மாலாம் அவங்கள போக சொல்ல, தொழுகைக்கு போங்க அப்படின்னோடனே சும்மா போகல, அதுக்கான நன்மையும் அறிவிப்பு செய்யப்படுது. இஸ்லாம் மட்டும்தான் கரும்பு தின்ன கூலி கொடுக்கும். ஒரு நன்மையை சொல்லி, ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் சொல்லி அதுக்கு உங்களுக்கு ஆஃபர் அறிவித்து இதுக்கு நன்மை உண்டு. கரும்பையும் தந்து ஒரு மனுஷன் கரும்பு சாப்பிடுங்க, இதாங்க 100 ரூபா காசு வச்சுக்கோங்க, என்னடா கரும்பையும் தந்து காசும் தரானே, இது இஸ்லாம் அதுதான் செய்யும். இஸ்லாம் உன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உணவு அது உனக்கு சதக்கா, நன்மையினுடைய தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும். நாங்கள் மனைவிக்கு கொடுக்க சுயநலம் தானே, என் பொண்டாட்டியும் நான் கொடுக்க, உங்கள் பொண்டாட்டியும் நீங்கள் கொடுக்க, அப்படி தானே, அது எவ்வளோ நம்ம சுயநலம் தானே. ஆனால் அதுக்கு நன்மை உண்டுன்னு சொன்னாங்க. பெற்றோருக்கு செய்யக்கூடிய, குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள் அது நம்முடைய சுயநலம். என் குடும்பம் நான் செய்கிறேன், உங்கள் குடும்பம் நீங்கள் செய்றீங்க, இதுக்கு நன்மைன்னு சொன்னாங்க. அப்படி நன்மையான காரியங்களை வலியுறுத்தி அதுக்கு நன்மை கிடைக்குது, அறமான செயல்களை செய்யணும், அதுக்கு நன்மை கிடைக்கும்னு அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஜனாசா தொழுகைக்கான தொழுகை வரைக்கும் தஃபனிடும் வரைக்கும் கலந்து கொண்டால் அதுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு பாருங்களேன், முக்கியத்துவத்தை தான் பார்த்துட்டு வரோம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மௌத்தா போயிட்டார். அவர் முனாஃபிக்குகளுடைய வரிசையில் உள்ளவர், அவர் மௌத்தா போயிட்டார். அது பெரிய நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்லிடுவோம். நீண்ட சம்பவம். அவருடைய மகனார் கேட்குறாரு, யாரை சொல்லலாம், எங்கள் வாப்பாவை அத்தாவை மறிச்சிட்டார், அவருக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், தொழுகை நடத்தணும்னு சொல்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருந்தார். முஸ்லீம்கள்லேயே இருந்து முஸ்லீம்களுக்கு இடையூறுகளை மிகப்பெரிய அளவில் வகுத்து கொடுத்தவர், இடையூறுகளை கஷ்டங்களை கொண்டு வந்து கொடுத்தவர். அவர் மௌத்தில் அல்லாஹுடைய தூதர் போய் நிற்கிறாங்க ஜனாசா தொழுகைக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யாரை சொல்லலாம், நிற்காதீங்க, அந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹுடைய தூதரை வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் 9வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனம். 9வது அத்தியாயத்தில் 80. அவர் போய் சொல்கிறார், நீங்கள் போய் இவன் ரொம்ப மோசமான ஆள்,
நமக்கு ரொம்ப சங்கடம் கொடுத்தான். இந்த ஆளுக்கு போய் நீங்கள் நிற்கிறீல, நீங்கள் அவருக்கு பரிந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்காக நீங்கள் நிற்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி இழுக்கிறார். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை, அல்லாஹ் சொல்கிறான்ல, ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டுறார் 9:80. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதர்கிட்ட இஸ்தக்ஃபிர் லஹும் அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலயக்ஃபிருல்லாஹு லஹும். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசிட்டு வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் தேடாமல் இருந்தாலும் 70 முறை தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க போகிறது இல்லை சொல்கிறான்ல, நீ ஏன் போய் நிற்கிறிய அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அது ஹதீஸில் 70 முறை அல்லாஹ் நிற்க வேணாம்னு சொல்லலையே, 70 முறை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேங்கிறான், 70க்கு மேலே கேட்டால் மன்னிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் இந்த சகோதரனுக்காக நம்ம பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொன்னாங்க. இப்படி சொல்லி அல்லாஹுடைய தூதர் நின்றுட்டாங்க. நின்று தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு அடுத்த வசனம் 84வது வசனம், அதே அத்தியாயத்தில் பாருங்கள். 84 வலா துசல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கபரி. இப்படி மரித்தவர்களுடைய தொழுகைக்கு நீங்கள் நிற்கக்கூடாது, அவருடைய கபருக்கு நீங்கள் போனதை வன்மையாக கண்டிக்கிறேன், கபரில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த செய்தி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட வேண்டி கேட்டேன். பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை அருளச் செய்து, அதுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் வாழ்நாளில் இது மாதிரியான முனாஃபிக்குகளுக்கு தொழுகைக்கு நிற்கலை. இப்போ இதில் டிபேட் அது இல்லை, ரசூலுல்லாஹ் நின்னாங்க நிற்கலை, அது மேட்ரு இல்லை. ஒரு மனிதன் சக மனிதன் மரித்து விட்டால் அவனுக்காக நான் தொழுகைக்கு நிற்கிறான். அது அவ்வளோ முக்கியமான ஒன்று. தொழுகையில் ஒரு சகோதரன் மரித்து விட்டால் அவனுக்கு அந்த சமயத்தில் ஜனாசா தொழுகையில் நின்று பிரார்த்தனை செய்வதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கணும். இதில் போய் டிபேட் பண்ணி விவாதம் பண்ணி அது சரியாக பட்டிமன்றம் நடத்துறதுக்கு நம்ம இந்த செய்தியை சொல்லலை. இந்த 2 சம்பவமே குர்ஆனிய செய்தி தான். இதனுடைய சபபு நுஸூல், இந்த குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டதுக்கான பின்னணியை தான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்வது, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது என்பது மிக முக்கியமானதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, செய்தும் காட்டியிருக்காங்க. அதுக்கான நன்மைகளையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி தந்துட்டாங்க. அப்போ ஜனாசா தொழுகை ரொம்ப முக்கியமானது. ஒருவர் மரித்து விட்டால் மரித்த விஷயத்தில் 2 விஷயத்தை நாம் எடுக்கணும். ஒன்று என்ன, குடும்பத்தில் ஒருவர் மரித்து விட்டால் அந்த மரணத்திற்காக பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். சபுர் மிக முக்கியமானது. சபரை இழக்கக்கூடாது. ஒரு பெண்மணி மதீனாவில் ஒரு கபருக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அல்லாஹுடைய தூதர் வராங்க. என்னம்மா ஏன் போட்டு அழுதுகிட்டு இருக்கிய, என் பிள்ளை இறந்து போயிட்டான், அதனால் என்னம்மா விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு இவர் யாருன்னு தெரியலை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியலை. ஏன் வழி உமக்கு என்னையா தெரியும்ட்டு, என்னுடைய சங்கடம் உனக்கு என்ன தெரியும், ஃபீ முசீபத்தி, நான் முசீபத்து கஷ்டத்தில் இருக்கேன், என் சங்கடம் உனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த வேதனையில் அந்த பிள்ளையை பிரிந்த நிலையில் வார்த்தைகளை கொட்டிடுச்சு. பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போயிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுது, இவர் தான் முஹம்மது நபி அப்படின்னு, இறை தூதர், செய்திகளை சொல்லக்கூடியவர். உடனே அந்த அம்மா ஓடுது அல்லாஹுடைய தூதர்கிட்ட போய், யார் ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் தான் அந்த செய்திகள்லாம் எனக்கு கேள்விப்பட்டேன், ஆனால் நீங்கள் தான் முகமதுன்னு தெரியலை, நான் வார்த்தைகளை விட்டுட்டேன். அப்போ அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் கஷ்டம் வரும்போது பொறுமையாக இருக்கிறது தான் பொறுமையை தவிர, நீ எல்லாத்தையும் வார்த்தைகளை கொட்டிட்டு அப்புறமா மன்னிப்பு தேடுறது பிரயோஜனம் இல்லை, வருத்தப்படுவது, நதாமத் கை செய்தப்படுவது பிரயோஜனம் இல்லை, மாஃபி ஃபைலா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு சங்கடம் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹுவை சார்ந்து நிற்கணும். அப்போ மரணங்கள் ஏற்படத்தான் செய்யும். உலகத்தில் எல்லாவற்றையும் மறுத்தவன் இருக்கான். இறைவனை மறுத்தவன் கூட உலகத்தில் உண்டு, அப்படி தானே? இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் மரணத்தை மறுத்த ஒரு கூட்டம் உண்டா, ஒரு நபர் உண்டா? இல்லை. அப்போ அந்த மரணம் வந்துத்தான் ஆகும். அந்த மரணம் வந்தால் குடும்பத்திலேயோ நட்புகள்லையோ சமூகத்திலேயோ மரணங்கள் வந்தால் அதில் பொறுமை காக்க வேண்டும் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த மரணம் ஏற்படக்கூடிய சமயத்தில் நாம் எப்படி இருக்கணும்? 2வது அத்தியாயத்தில் 155, 56, 57 வசனங்களை படித்தா இலகுவாக தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. ஒரு 4 விதமான செய்திகளை சொல்லி
உங்களுக்கு நஷ்டம் உங்களை சோதித்தால், எதில் மினல் ஹௌஃப் பயத்தை கொண்டு சோதித்தால், பசியை கொண்டு சோதித்தால், உங்கள் குடும்பங்களில் மரணங்கள் ஏற்படுவதை கொண்டு சோதித்தால், விளை நிலங்கள் நஷ்டப்படுவது பொருளாதாரம் நஷ்டம் ஏற்படுவதை கொண்டு சோதிக்கப்பட்டால், உங்களுக்கு ஒரு சங்கடம் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கூர்மையாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். வபஷ்ஷிரி ஸாபிரீன், இந்த பொறுமையாளர்களுக்கு குட் நியூஸ் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லித்தரும். இது அல்லாஹுடைய தூதர் மக்கள்கிட்ட செய்தியாக சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு மனிதனுக்கு முசீபத்து தொட்டுவிட்டால், அதாவது சங்கடம் அவனை தொட்டுவிட்டால், அந்த நன்மக்கள் எப்படி இருப்பாங்க பொறுமையாளர்கள் அப்படின்னு சொன்னால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிறைய பேருக்கு அதுவே சொல்ல தெரியலை. மரணம் சம்பவித்த உடனே சங்கடங்கள் வந்துட்டுன்னு சொன்னால், பொருளாதார நஷ்டம் வந்துட்டுன்னு சொன்னால், நம்ம மௌத்துக்கு மட்டும்தான் ஏதோ வச்சுருக்கோம். இந்த சுலோகம் இந்த மந்திர சொல்லுங்க மௌத்துக்கு மட்டும் வச்சுருக்கோம். கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம், பொருளாதார நஷ்டங்கிறது கஷ்டம் தானே, அதுக்கும் தான் அந்த வார்த்தை. வறுமை வந்துட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்ற அந்த முனீபு, அதாவது இப்ராஹிம் நபி அல்லாஹ் முனீபுன்னு சொல்லி தருவான். அல்லாஹும் முனீபு, அவர் அல்லாஹுவையே சார்ந்து இருந்தார். அவன் சங்கடங்கள் வரும்போது நாம் அல்லாஹுவை சார்ந்திருக்கோம், பொறுமை காத்து இறைவனை சார்ந்திருக்கோம். இன்றைக்கி அதை நிறைய செய்திகள் சொல்கிறாங்க. உண்மையாக இருந்தால் அல்லாஹ் அந்த மக்களை புரிந்து கொள்ளட்டும். பலஸ்தீன மக்களை, அவர்கள் மௌத்து பிள்ளைக்கு தன்னுடைய சகோதரனுக்கு வருது, சின்ன பையன் நின்றுக்கிட்டு அந்த மௌத்தினுடைய சமயத்தில் ஒரு ஈமானிய உணர்வை சொல்வதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது உண்மைதான் அப்படின்னு இருந்தால் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளட்டும். அதை பார்க்க தான் செய்கிறோம். இந்த நிலையை தான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொன்னாங்க. ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லீமும் இப்படி தான் இருக்கணும். மரண தருவாயில் தன்னை இழந்துடக்கூடாது, தன்னை சங்கடத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, தன் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புக்காக என்ன செய்ய முடியாது, நம்ம தன்னையே மறந்து விடக்கூடாது, அல்லாஹுவை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மௌத்தினுடைய சமயத்தை மௌத்து எல்லாருக்கும் வந்துதானே ஆகும். அவருக்கு வராது இவருக்கு வராது அப்படி இல்லை, எல்லாருக்கும் வரும். வந்ததுன்னு சொன்னால் நாம் இப்படி கடைபிடிக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி தந்தாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபதி, இறைவா அல்லாஹும்மன்னா அல்லாஹ், அஜிர்னி என்னை ஈடேற்றம் அடைய செய்வாயாக, ஃபி முஸீபதி என்னுடைய கஷ்டத்தில், வஹ்லுஃப் லி எனக்கு பகரத்தை தா, கைரம் மின்ஹா இப்போ ஏற்பட்ட பிரச்சனையில் இதை விட சிறந்த பகரத்தை தா அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் கேட்க சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொன்னால், உன்னையே சார்ந்து இருக்கிறோம், உன் பக்கமே மேலே இருக்கிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதில் எக்ஸ்ட்ரா செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. கைர்னா சிறந்தது, வஹ்லுஃப் அப்படின்னா ஹலீஃபான்னு சொல்கிறோம்ல, ஹிலாஃபத் ஹலீஃபா பிரதிநிதி, அதுக்கு பிரதின்னு அர்த்தம். வஹ்லுஃப் லி எனக்கு பிரதியை தா, எந்த பிரதி, கைரம் மின்ஹா இதை விட சிறந்த பகரத்தை தா, பகரம்னு அர்த்தம். அப்போ இதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நபித்தோழ தோழியர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இதை செவியேற்று கொண்டார்கள், இந்த செய்தியை உள்வாங்கிட்டாங்க. அந்த பாடத்தை எடுத்துட்டாங்க. அது நடத்தப்படும் போது உம்மு சலமாவுடைய கணவர் பேர் அபு சலமா மூத்தா போயிட்டார். அந்த அம்மாவே அறிவிக்கிறாங்க, அபு சலமா என்னுடைய கணவர் மூத்தா போயிட்டார். மூத்தா போன சமயத்தில் எனக்கு பேர் இழப்பு, என்னுடைய கணவர் அற்புதமானவர், சிறந்த கணவர், எனக்கு உலகத்தில் ரொம்ப நேசித்த மனிதர், அவர் மூத்தா போயிட்டார். இருந்தாலும் என் மனம் ஏற்கவில்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய பாடம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. எழுதினா போட சொல்லிடுவோம் போர்டில், இந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் எழுதி போடுவாங்க. இதை எனக்கு படிக்க சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்னுடைய சிறந்த கணவர் மரித்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அது வெயிட்டாக தான் இருக்கும். அவர் சொன்னது சாதாரண விஷயமா இருக்குமா, அந்த மந்திர சொல்லுக்கு கண்டிப்பாக வெயிட் இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய சிறந்த கணவரை இழந்தபோது
நான் என்ன செய்கிறேன், இந்த வாசகத்தை படித்து கொண்டேன். இதையே என்னுடைய மந்திர சொல்லாக நான் மொழிந்து கொண்டு இருந்தேன். சிறிது காலம் கழிந்தது. ஹாத்தப் இப்னு அபி பல்தா என்ற ஒரு நபி தோழர் வருகிறார் என் வீட்டுக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, உம்மு சலமா யாருன்னு தெரியும் நமக்கு, அப்படி தானே? உம்மு சலமா வீட்டுக்கு ஹாத்தப் இப்னு அபி பல்தா வரார். வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மனம் முடித்து கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த காலங்கள்லாம் இதாவுடைய காலங்கள்லாம் கழிந்த பிறகு உங்களை மனம் முடித்து கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் நிறைய பிள்ளைகளை பெற்றவர்கள் இல்லையா, நிறைய பிள்ளைகள் எனக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதர் அதுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க, நானும் பிள்ளைகளை பெற்றவன் தான், எனக்கும் ஒன்றும் பிள்ளை குட்டி இல்லாமல் இல்லை, நானும் நிறைய பிள்ளைகளை பெற்றிருக்கேன். ஃபாத்திமா இருக்காங்க, ருக்கையா இருந்தாங்க, இப்ராஹிம் இருக்கார், நிறைய பிள்ளைங்க எனக்கும் இருந்தது. கடைசியில் பேச்சுவார்த்தையில் ஹித்துபத்து முடிஞ்சு போச்சு, மனமுடிப்பு ஏற்பட்டுட்டு. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இது எதுக்குன்னா சங்கடங்கள் பேரிழப்பு ஏற்படும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்ன மந்திர சொல் என்பது மிக வெயிட்டானது, ரொம்ப கனமானது. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் சிறந்தவர் அபூ சலமா, அவர் மரித்த போது இதுக்கு இழப்புக்கு மாற்று இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் எனக்கு இருந்தது. இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன செஞ்சது, வாழ்க்கையில் படிக்க வைத்தது. அதன் விளைவாக உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவராக கிடைக்க பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மரணம், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வரதான் செய்யும். பொறுமையும் இந்த பாடங்களும் நமக்கு வாழ்க்கையை வசந்தமாக்கும். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வாழ்க்கையின் வசந்தங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிகப்பெரிய வசந்தமாக மாற்றியது. எவ்வளோ பேரிழப்பில் இருந்தாங்க, அதை விட சிறந்த ஒரு கணவனை நான் பெற்றுக்கொண்டேன் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். இது அந்த குரானிய வசனத்தினுடைய ஊடாக நாம் இந்த செய்தியை தெரிந்து கொள்கிறோம். அந்த மரணம் என்பது சம்பவிக்கத்தான் செய்யும் உலகத்தில். அந்த மரணம் சம்பவிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பொறுமை இழப்பு என்பது வந்துவிடக்கூடாது. அங்கே அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த அந்த பிரார்த்தனை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா. அவ்வளோதான். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இப்படிதானே? நம்ம கொடுத்த பேப்பரில் அது கொண்டு வரல. வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா எழுதி போட சொல்லிடுவோம், எழுதி போட்டாரலாம். இதை பிடிக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சங்கடங்கள் வந்தாலும், இது மரணத்துக்கு மட்டுமே இல்லை, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமான ஒரு சிறந்த பரிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான துஆ, பிரார்த்தனை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஜனாசா தொழுகைக்கு வந்துடும். முக்கியமானதை படிச்சுக்கணும். இன்னைக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இதான் மாத்தல் இன்சான், ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு சொன்னால் இன்கதஅ அன்ஹு அமலுஹு, அவனை தொட்டும் எல்லா அமலும் துண்டிக்கப்படும். அவன் செல்ஃபோனை ஃபிங்கர் இருந்தால், அவன் ஃபிங்கர் மட்டும்தான் இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ண முடியாது, அப்படிதானே? அவுட். முதல்ல இன்னைக்கு சொத்துக்கள் எல்லாத்துக்கும் வாரிசுகள் என்ன செஞ்சுருவாங்க, கையெழுத்து போடுற அளவுக்கு ஆயிடுவாங்க. பேங்குக்கு அவர் கையெழுத்து போட்டுட்டு இருந்தார், மரித்த பிறகு வாரிசு சர்டிஃபிகேட்லாம் எடுத்தவொடனே யார் கையெழுத்து போடணும்? பிள்ளைங்க கையெழுத்து போடணும், அவர் போட முடியாது, அப்படிதானே? அவருடைய கையெழுத்து எல்லாமே இன்கதஅ அமலுஹு, அவருடைய செயல்பாடு எல்லாமே துண்டிக்கப்பட்டோம். அப்போது இன்றைக்கி மொபைலை வச்சுக்கிறோம். ஒரு பெரிய ஆபத்தில் ஒருத்தன் மாட்டி செத்து போயிட்டான்னு சொன்னால் அவன் ஃபோனை எடுத்தால் தொட முடியலை, அவன் குடும்பத்தை தொடர்பு கொள்ள முடியலை. ஏன்? அவர் ஃபிங்கரை காட்டினா தான், அவர் ஃபிங்கரை வச்சா தான் வரும். அது ஃபிங்கரு சரியான உயிர் இருந்தால் இருக்குமா என்னன்னு தெரியலை, செத்த உடனே வச்சா வருமானு என்னன்னு தெரியல, எந்த டெக்னிக்கலில் வச்சுருக்கான்னு எனக்கு தெரியலை, நம்ம யாரும் செக் பண்ணவும் இல்லை, அப்படி தானே? அப்போது அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்படுது. இல்லாம் மின் சலாசி, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, 3 விஷயங்களை தவிர. சதகத்தும் ஜாரியத்தும், நிலையான தர்மம். இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி, பயனற்ற கல்வி அல்ல, பயனுள்ள கல்வி. அடுத்து வலதுன், அப்படி நிறுத்தலை, பிள்ளைகள் அப்படி நிறுத்தலை, சாலிஹன், சாலிஹான பிள்ளைன்னு சொன்னாங்க. பிள்ளையை பெற்று விடுறது பெரிதில்லை. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா, அவருக்கு 9 பிள்ளை இருந்தது, 9 உருப்படியாக இல்லை அப்படின்னா நம்ம பாட்டு கேட்டிருக்கோம், அப்படி தானே? அப்போ உருப்படியற்ற பிள்ளைகள் தேவையில்லை. வலது பெற்று அவுலாதுகளை பெறுவது பெரிதில்லை. அவுலாதும் சாலிஹன், வலதும் சாலிஹன் எதுஊ லஹு, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க.
சாலிகான பிள்ளை அவன் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அவனை பின்தொடர்வது 3 தான். அவன் படித்து கொடுத்த கல்வி, அவன் டெபாசிட் பண்ண பொருளாதாரம், மறுமைக்கான டெபாசிட், அல்லாஹ்வுடைய இறை வழியில் டெபாசிட் செய்த அந்த ஃபிக்ஸடு எஃப்டி. அடுத்து சாலிகான பிள்ளை, துவா செய்யக்கூடிய பிள்ளை. சாலிகான பிள்ளைனாலும் நூஹ் நபி பிள்ளைமா வந்துடக்கூடாது, அல்லாஹ் காப்பாற்றணும். சாலிகான பிள்ளை, சாலிகான நல்ல பிள்ளை, எதுலகு அவருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளை. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஜனாசா தொழுகை யார் நடத்துவா? எல்லா பள்ளிகள்லையும் ஒரு 30 வருடத்துக்கு முன்னதாக இமாம்கள் தான் நடத்துவாங்க, அப்படி தானே? இந்த குர்ஆன் சுன்னாவுடைய எழுச்சி ஏற்பட்டு மக்களுக்கு மத்தியில் அந்த போதனைகளை கொண்டு சென்ற பிறகுதான் பிள்ளைகள் நடத்துவது தான் மிகச்சிறந்தது. அந்தந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் நடத்துவது சிறந்தது அப்படின்னு நம்ம ஓரளவு ஃபைட் பண்ணி நிறைய ஊர்களில் அப்படின்னா நாங்கள் மையவாடி தரமாட்டோம், எவ்வளோ பிரச்சனைகள், அப்படி தானே? இங்கெல்லாம் இப்படி இருக்குன்னு தெரியும். எங்கள் ஊர்லலாம் அப்படி ஒரு பிரச்சனை. எங்கள் இமாம் தான் தொழுகை நடத்துவார். அவர் நடத்தலைன்னு சொன்னால் உங்களுக்கு மையவாடி இல்லை, பள்ளியில் தொழுகை நடத்தக்கூடாது. அவ்வளோ பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தோம். ஒரு மாதிரியாக எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு மாதிரியாக தெளிவடைஞ்சு, சரி போங்கடா என்னான்னு தொலைவீங்க, எங்கள் இமாமுக்கு தர வேண்டிய படியை தந்துடுங்க அப்படின்னு சில பள்ளிகளில் என்ன செஞ்சுக்கிறாங்க. ஜனாசா விழுந்துட்டுன்னு சொன்னால் இமாமுக்கு 100, நிறைய சம்பளம் அவங்களுக்குரிய மோதினாருக்கு 50 ரூபா குறைச்சிருவானோ, அது என்ன கதைன்னு தெரியலை. இமாமுக்கு அவரும் குறைஞ்ச சம்பளம் வாங்குறாரு. இமாமுக்கு 100, கல்யாணம்னா இமாமுக்கு 500, மோதினார் நிறைய சம்பளம் வாங்குறாருல, அவர் நிறைய பணம் வச்சுருப்பார், அவருக்கு 200 குறைச்சிறாரு. இது சமூகத்திற்கு அவலம். சும்மா போகிற போக்கில் அந்த செய்தியும் உங்களுக்கு சிந்தனைக்கு தந்துடும். நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கும். அதுக்காக இமாமுக்கு குறைச்சி கொடுங்க, மோதினுக்கு நிறைய கொடுங்கன்னு சொல்ல வரல. 2 பேருமே பாதிக்கப்பட்டவன் பொருளாதாரத்தில், அப்படி தானே? ஆனால் இந்த சமூகம் என்ன செய்யுது? கூலி வெட்டுறவனுக்கு குறைச்சி, ஜனாசாவில் கலந்துக்கிட்ட மோதினாருக்கு அவருக்கு ஒரு பைசா 100 ரூபா, அவருக்கு 150 இப்படி கொடுக்குறான். இப்போ என்ன வந்துட்டு மக்களை என்ன செய்கிறான்? பிரச்சனை இல்லை, நீங்களே தொலைவங்கப்பா, எங்கள் இமாமுக்குள்ள படியை தந்துருங்க, இமாமுக்கு 100 ரூபா, மோதினாருக்கு 50 ரூபா கொடுத்துருங்க. அந்த படியெல்லாம் எங்கள் ஊரில் என்ன செஞ்சிடும்? படியை கட்டிடுவாங்க. சரி, அவங்க இமாமை சேர்க்கும் போதே உங்களுக்கு ஜனாசா காசு வரும், கல்யாண காசு வரும், அதனால் 200 ரூபா சம்பளம். ஓ, இது காமெடியாக இருக்கும். ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடறா. இதோட ஒரு இமாம் வந்து சம்பளம் கூட்டி கேட்டாராம் நிர்வாகத்தில். உங்களுக்கு தான் 100 ரூபாயோ 200 ரூபாயோ ஆக்கிட்டோம் ஜனாசா போனோம். ஆமையா, நீ ஆச்சு 3 மாதம் ஆச்சு, 3 மாதமாக அந்த ஊரில் ஜனாசாவே உழலியா அப்படின்னாராம். இவனோ டார்கெட்டை இலக்க அங்கே வச்சானுவா. அவர் என்ன செஞ்சிட்டார்? ஜனாசா உழல்மே இலவு காத்த கிளிமா உட்கார ஆரம்பிச்சிட்டார். அப்போ நல்லா காப்பாற்ற. அப்படி ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நிர்வாகங்கள் நடத்தப்படுவதாக செய்திகள் நமக்கு ஒரு நகைச்சுவையாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகள் நடத்தப்படக்கூடிய துவாவுக்கு நாம் என்ன செஞ்சோம்? கொண்டு வந்து ஒரு மாதிரியாக விட்டுட்டோம். ஆனால் பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் 40 வயசு மகன் 65 வயசில் வாப்பாக்காரர் மூத்தா போயிட்டார், அப்படி தானே? மூத்தா போன உடனே அவருக்கு ஜனாசத்து பரவாயில்ல இருக்கட்டுமே, அவரும் தௌஹீத்வாதியாக இருக்கார், நடத்துங்களேன், பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு மன சங்கடமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, சங்கடம்லாம் இல்லை, பாவம் தெரியலை அவருக்கு. இதுதான் விஷயம். நிறைய மக்கள்கிட்ட நான் தெரியாத மக்களை மட்டும் தான் பேசுகிறேன், எல்லாரையும் குறை சொல்கிறாங்க. 45 வயசு ஆகிடுச்சு, 70 வயது தகப்பனாருக்கு தொழுகை நடத்த சொன்னால் இல்லை மனசுலாம் சங்கடமாக இருக்குது ஆரம்பிச்சா, நீங்களே வச்சுருங்களேன் அப்படின்னு அவர் தட்டி விடுறார். காரணம் என்னென்னா, நாம் போராடி பிள்ளைங்க தொலை வச்சுட்டுன்னு வாங்கி கொடுத்துட்டோம், ஒரு மாதிரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். இந்த பிள்ளைங்க 45 வயசு வரைக்குமே ஜனாசாவில் என்ன ஓதணுங்கிறத தெரியாமலே இருக்கும். அல்லாஹுடைய தூதர் அமல் துண்டிக்கப்பட்டாலும் 3 நபர்களுடைய அமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒருத்தன் பிள்ளை, சாலிகான பிள்ளை துவா செஞ்சால் வரும். முதல் துவா என்னது? ஜனாசா தொழுகைங்கிறது என்னது? துவா தான். அது துவாவினுடைய அடித்தளம் தான். அல்லாஹுவை கொண்டு புகழ்வது, அல்லாஹுடைய தூதருக்கு துவா செய்வது, அதை தொடர்ந்து இறந்து விட்ட மனிதருக்கு துவா செய்வது, அதை பிள்ளைகள் செய்வது ரொம்ப சால சிறந்ததுன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தாங்க. அப்போ 45 வயசுக்காரரு இல்லை முடியலைன்னு சொல்லி தப்பிக்கிறார். ஏன்? இந்த துவாக்களை தெரியாமல் இருக்கும். அதில் என்ன 4 தக்பீரா, 5ஆ, 7ஆ, 12ஆ அப்படின்னு சில பேரை எழுப்பி நின்று கேட்டால் அதுவே பஞ்சாயத்து ஆகிடும். இங்கே இல்லை, வெளியெல்லாம் சொல்கிறேன். இங்கே உள்ள மக்களை சொல்ல, வெளியே உள்ள மக்கள்கிட்ட
எத்தனைங்க தக்பீர் நான் தெரியலையாங்க, அவர் இமாம் சொல்லுவார். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இந்த சுன்னத் ஜமாத்துங்கிற பள்ளிகளில் இமாம் நிற்பார். இந்த மையத்துக்கு இந்த மையத்துக்கு துவா செய்தவனாக இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்று நியத்து செய்து கொள்ள வேண்டும். சரி, முதல் தக்பீருக்கு பிறகு இது ஓதணும், ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு இது, மூணாவது தக்பீருக்கு பிறகு இது, நாலாவது தக்பீருக்கு பிறகு இது. யாருக்கும் தெரியலன்னு சொன்னால் ரப்பனா ஆத்தினா ஓதிக்கங்க. இது யாரும் இந்த ஆப்ஷன் கொடுத்தது சொல்கிறாங்களா இல்லையா? இமாம்கள் எங்கள் ஊர்லலாம் உண்டு. சுன்னத் ஜமாத்து மௌலவிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. பின்னால் நிற்கக்கூடியவர்களுக்கு எத்தனை காலத்துக்கு தான் தெரியலன்னா அடுத்த ஆப்ஷன் யார் சொன்னது, செகண்ட் ஆப்ஷன் இது இல்லைன்னா இது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் தானே சொல்லியிருக்கிறோம். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு. இந்த பிரார்த்தனை நான் சொல்லித்தரேன். அப்புறமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரீகால் தான் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் சொல்லித்தந்து தான் தெரிய போகிறீங்க அப்படின்னு நான் நினைப்புல வரவே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், உச்சரிப்போட உங்களுக்கு சொல்லி தருவோம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் எல்லாருக்குமே ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்க சொன்னோம். அரபி தெரியாதவர்களுக்கு தமிழ்லையும் அதனுடைய அர்த்தத்தையும் நாம் என்ன செஞ்சுருக்கோம், பொதிச்சிருக்கோம், அதில் பதிவு பண்ணி தந்திருக்கோம். அப்போ இன்னைக்கு வரைக்கும் மௌலவிமார்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், அவர்களை நின்னுகிறது, அவங்களை ஒதுக்கிறது, வலதும் சாலிகம் எதோ லகு அந்த ஹதீஸை விட்டுறது, அந்த பிள்ளைக்கு தெரியாட்டாலும் ரப்பனா ஆத்தினா ஓதிக்கன்னு சொல்லி இவங்களா ஒரு வாசலை திறந்து விடுறது செய்கிறாங்களா இல்லையா? ரப்பனா ஆத்தினா ஓதுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? யாரும் சொல்லித்தரணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்களா இல்லையே? 4 தக்பீர்கள் மொழியப்பட வேண்டும். ஒவ்வொரு தக்பீர்களுக்கு பிறகும் இலகுவானது தான், நமக்கு தெரிஞ்சது தான். முதல் தக்பீருக்கு பிறகு அல்ஹம்து சூரா, ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் கமா பாரக்த அலா இப்ராஹிம். அந்த ரெண்டையும் ஓதிக்கிறோம். மூணாவது தக்பீருக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த துவா எடுத்துக்கங்க. நான் படிக்கிறேன், நீங்கள் மெதுவாக வாயில சொல்லுங்கள். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு. கஃபார் அப்படின்னு சொன்னால் மன்னிக்கக்கூடியவன் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு பேர் அப்துல் கஃபார் பேர் வைக்கிறோமா? யஃபிர் லஹு, அவரை மன்னிப்பாயாக. யாரு? மரித்தவரை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். வர்ஹம்ஹு, அவருக்கு அருள் புரிவாயாக. ரஹ்மனா ரஹ்மத்துன்னு சொல்கிறோம்ல, பரக்கத், ரஹ்மத் பரக்கத்துன்னு சொல்கிறோம்ல, அருள்னு அர்த்தம். ரஹ்மத் ரஹீம், ரூட் வர ரஹ்ம் தான், ரஹீம் ரஹ்மான் அதான். வர்ஹம்ஹு, ஹூன்னா அவர்னு அர்த்தம். என்றைக்குமே அரபில ஹூ அப்படின்னா அவர். அல்லாஹும்ம அஃபிர் லஹு, அவரை மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹு, அவருக்கு அருள் பொழிவாயாக. வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. ஆரோக்கியம்னா இந்த ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு மன சந்தோஷமா இருக்கும்ல அப்படி. வஅக்ரிம் நுஸ்லஹு, அக்ரிம் கரீம் சொல்றோம்ல, கரீம், கரீம்னா சங்கையாளன், அப்துல் கரீம். அக்ரிம், அவரை சங்கைப்படுத்து. நுஸ்லஹு, மன்சில், மன்சில் சொல்லியிருக்கேன் தெரியுமா? மன்சில் தங்குமிடம்னு அர்த்தம். மனாசில்னா தங்குமிடங்கள், அதுலேருந்து வந்ததுதான் நுஸ்லஹு. நுஸ்ல்னா அதனுடைய ரூட் வேர்ட், சொல் என்பதிலிருந்து சொன்னான், சொல்வான், சொல்கிறான் வர மாதிரி நுசுல்லேருந்து தான் மன்சில்லாம் வரும். வஅக்ரிம் நுஸ்லஹு, அவர் தங்குமிடத்தை கண்ணியப்படுத்தி கொடு. வவஸ்ஸி மத்ஹலஹு, மத்ஹல் அப்படின்னா நுழையும் இடம், செல்லும் இடம். நாங்கள் போடுவாங்கல்ல, இதுதான் வழி அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. வவஸ்ஸி, விசாலமாக்கி கொடு. வஸ்ஸி, வவஸ்ஸி, அவருக்கு விசாலமாக்கி கொடு. மத்ஹலஹு, அவர் நுழையும் இடத்தை. வஹ்சில்ஹு, குஸ்ல், குஸ்ல்னா குளிப்புன்னு அர்த்தம். அவரை பில்மாஇ, தண்ணீர், மோயா மோயாம்பாங்க அரபிக்காரன்லாம். மோயா, மோயாடு, மோயா ஐன மோயா அப்படிமா. மானா தண்ணீர். பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர்தி, ஆலங்கட்டி பனிக்கட்டியால் அவரை கழுகுவாயாக. குளிப்பாட்டுனா குளிப்பாட்டுறது இல்லை, கழுகுவையாக. மினல் ஹதாயா, அவருடைய பாவத்தை. ஹத்து, ஹதாயா, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா. ஹதா, ஹதானா தவறு செய்வது. ஹத்துமா, உருது மக்கள் கூட சொல்லுவாங்க ஹத் அப்படின்னா பிழைன்னு அர்த்தம். ஹதாயா, அவருடைய பிழைகளை ஆலங்கட்டியால் பனிக்கட்டியால் தண்ணீரை கொண்டு கழுகுவாயாக. கமா யுனக்க சௌபுல் அபியல், அபியல்னா வெண்மைன்னு அர்த்தம். பயிர், முட்டைக்குன்னு சொல்லுவாங்க, வெண்மையாக இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க.
சௌபுன ஆடை. கமா இனத்த சௌபல் அப்படிங்கிறது மினத்தாஸ், அழுக்கிலிருந்து எப்படி அந்த வெண்மையான ஆடை கழுவப்படுகிறதோ அதே மாதிரி அவருடைய பாவத்தை கழுவுவாயாக. இப்படிதான் நம்ம பிரார்த்தனை செய்யறோம், அவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை. வஅப்தில்ஹு தாரன், தார்னா வீடு, தாருஸ் சலாம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, தார்னா வீடு. வஅப்தில்ஹு, பதில்னு சொன்னாலே பதில்னு அர்த்தம், பதில் ஹஜ்ஜின்பாங்க. அவர் பதில் ஹஜ்ஜி போயிருக்காரு, பதில்னா பதிலாக. வஅப்தில்ஹு தாரன் மின் தாரிஹி, அவருடைய தங்கும் வீட்டுக்கு பதிலாக சிறந்த பகரத்தை, ஹைர்னா சிறப்பு, ஹைர்னு சொல்றோம்ல, ஷர்னா தீங்கு, ஹைர்னா சிறப்பு. வஅப்தில்ஹு, அவருக்கு பதிலாக ஆக்கு, தாரன் அவர் வீட்டை, ஹைரம் மின் தாரிஹி, இப்போ இருந்தார மாளிகையில் இதை விட சிறந்த வீட்டை அவருக்கு ஏற்படுத்தி கொடு. வஅஹிலன் ஹைரம் மின் அஹில், அஹில்னா குடும்பம், வஅலா ஆலிஹி அஹில் வஅலா ஆலி வஸஹ்பிஹி அப்படின்னு படிப்போம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மது. அஹிலுன்னாலும் குடும்பம், ஆளுனாலும் குடும்பம், அஹில்னா குடும்பம். வஅஹிலன் ஹைரம் மின் அஹிலிஹி, ஹைர்னா சிறப்பு, இந்த குடும்ப சிறப்பை விட சிறந்த குடும்பத்தை அவருக்கு சொர்க்கத்தில் ஏற்படுத்துவாயாக. வஸௌஜன் ஹைரம் மின் ஸௌஜ், ஸௌஜ்னா ஜோடின்னு அர்த்தம், இணை, துணை, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். ஸௌஜன் ஹைரம் மின் ஸௌஜிஹி, சிறந்த ஜோடி. இந்த இருந்தார அபூ சலமாவோட சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் கூட தான், இதே மாதிரி சிறந்ததை நீ அங்கே என்ன செய், கொடு. வஅத்ஹில்ஹுல் ஜன்னா, ஜன்னத்துனா தெரியும் நமக்கு சொர்க்கம்னு அர்த்தம். வஅத்ஹில்ஹு, அவரை நுழைவிப்பாயாக, ஜன்னத்துல சொர்க்கத்துல நுழைவிப்பாயாக. வஅஇதுஹு மின் அதாபில் கப்ரி அவ் மின் அதாபின் நார், நரக நெருப்பிலிருந்து அவரை பாதுகாப்பாயாக. இதுதான் அந்த பிரார்த்தனை, ரொம்ப ரொம்ப அருமையான செய்தி. இதை ஒரு மனிதனை, இறந்து விட்ட சகோதரனை முன்னால் வைத்து அவனுக்காக பிரார்த்திப்பான், அவனை பிரார்த்திப்பதில்லை, அவனுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன். இதை ஒரு பிள்ளை கேட்பது தான் சிறப்பாக இருக்கும். பிள்ளை இல்லைன்னா வேற தலைவர், பிள்ளை இல்லைன்னா யார் நல்ல ஒரு தலைமையாக இருக்காரோ அவர் செய்யணும். இது மசாயில்களில் சொல்லப்பட்ட செய்தி. பிள்ளை இருக்கும்போது பிள்ளை தானே செய்யணும். 45 வயசு பிள்ளைக்கு இது தெரியலைன்னு சொன்னான், எவ்வளோ பெரிய நஷ்டம். தன்னுடைய தகப்பன் தாய் மரித்த போது அவருக்கு முதன்மையாக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு பிறகுலாம் பிரார்த்திக்கலாம், ஆனால் அவர் இல்லாமல், அந்த ஜசது, அந்த உடம்பு இல்லாமல் தான் பிரார்த்தனை செய்வோம். அப்போ அந்த உடம்பை வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யணுங்கிறதுனால தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்னாங்க. எவ்வளோ முக்கியம் இருந்தால் அப்படி இருந்திருப்பாங்க. பிறகு அதை தவிர்த்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் நிற்கணுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், முக்கியமாக்கப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னாங்கன்னு சொன்னால், அவன் நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம நிற்கணுமா இல்லையா? யாரும் எவரோ வந்து நின்று வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம், தகப்பன் இறந்த பிறகு இன்னொரு மறு வருஷம் அதே மாதிரி நிற்க முடியுமா? வாய்ப்பு இல்லையே. அப்போ நிற்கும் போது அதை செய்யணுமே. அப்போ அருமையான பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அது தமிழ்லையும் உங்களுக்கு இருக்கு, அர்த்தமாகவும் தரஜமாகவும் கொடுத்துருக்கோம். அடுத்து அல்லாஹும்ம ஃபிர்லி மஃபிர் லஹு, ஹூ இருக்குல்ல, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் மையித்தா இருந்தா மஃபிர் லஹா, ஹா நான் மாத்திரம். நான் இப்போ படிக்கிறேன், நீங்கள் அரபி தெரிஞ்சவங்க அரபியை பாருங்க, தமிழ் தெரிஞ்சவங்க தமிழை பாருங்க. அல்லாஹு பெண்ணாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா வஆஃபிஹா வஅஃபு அன்ஹா வஅக்ரிம் நுஸ்ரஹா வவஸ்ஸி' மத்கலஹா. ஹூனா அவன், ஹானா அவன், அவ்வளோதான். ஆண்பால் பெண்பால், அவன் அவள் சொல்கிறோம்ல, அதே தான். ஹான்னு மாற்றிக்கணும். எங்கெல்லாம் ஹூ வருதோ அங்கெல்லாம் ஹாவாக மாற்றிக்கணும். நிறைய பேர் இப்போ ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்கெல்லாம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சலாம் முடிஞ்சவொடனே சலாத்துல் ஜனாயிஸ், அத்ஃபால், அமல், அவுலாத் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அப்போ அலல் அம்வாத் அப்படிம்பாங்க. நிறைய மையத்துகள் 7-8 ஜனாசா அடித்து வச்சிருக்கும். யாருக்கும் புரிய மாட்டேங்குது அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அஸ்ஸலாத்துல் ஜனாயிஸ் அலல் அம்வாத் அப்படிம்பாங்க. மையத்துகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அலல் மையித்ததி அப்படிம்பாங்க. ஒரு பெண் மையத்து மட்டும் இருக்குது. அலல் மையித்தி, ஒரு மையத்து மட்டும் இருக்குது. ஒத்திஃபிலி அப்படிம்பாங்க, ஒரு பிள்ளை மட்டும் இருக்குது. அத்துஃபால், பல பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அது அரபிக்காரனுக்கு புரியும். நம்ம மக்களுக்கு என்னமோ சொல்கிறாங்க. திடீர்னு மக்கள் நின்று, நிறைய மக்களுக்கு தெரியாமலேயே சும்மா தக்பீர் கட்டி என்னமோ தொழுவு முடிஞ்சவொன்னே நிறைய பெண்கள் எங்கிட்ட கேட்டிருக்காங்க,
அது என்ன தொழுவு முடிஞ்சவங்க என்னமோ தக்பீர்லாம் சொல்கிறாங்களே, ஏன்னா இங்கே அவங்க பார்த்ததே கிடையாது. இல்லை பெண்கள், நம்ம பெண்களை யாருக்கும் எதுவுமே தெரியாது. அப்போ நிறைய அந்த வயதான பெண்கள் கேட்பான், அலிம்ஷா என்ன தொழுகை முடிஞ்ச உடனே 2வது தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, அது என்ன கதை, பெருநா தொழுகையா? இல்லைம்மா ஜனாசத்தில். அப்படியா? ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அரபியில். இவங்க எல்லாம் பாவம் தெரியாது. நம்ம மக்கள் எந்த அளவுக்கு தெரியாத மக்கள்னால், ஒரு ஆள் குவைத்துக்கு போயிட்டார். குவைத்துக்கு தமிழை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. 10-15 நாள் ஆச்சு. தமிழ்காரனை பார்த்துட்டேப்பா, என்னப்பா எவன் யார் என்ன பேசுனா புரிய மாட்டேங்குது, ஏதோ தமிழில் பாங்கு மட்டும் சொல்கிறோம், பாங்கு மட்டும் தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாங்கும் அரபி தான். இவர் இங்கே கேட்டதுனால அதை தமிழ் நினச்சிக்கிட்டேன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ங்கிறது தமிழ் நினச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நாலேஜ் இருக்குது. அப்போ அந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ பண்ணையாக இருந்தால் எப்படி வரும்? ஆணாக இருந்தால் அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃப் அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி மதஹலஹு. ஹாங்கிற இடத்துல ஃபுல்லாக ஹூங்கிற இடத்துல ஹா. பண்ணையாக இருந்தால் 7-8 ஜனாசா இன்னைக்கு பலஸ்தீனத்துலலாம் மொத்தமாக தான் வச்சு அவங்க எப்படி ஓதுவாங்க, எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹும்ம அஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். ஹும்னா பன்மை. 2க்கு மேற்பட்ட எல்லாமே ஹும்முல வந்துடும். கும்முல வரக்கூடாது. கும்முனா அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு நல்லது. ஹும்முனா அவர்களுக்கு. ஹூங்கிற வார்த்தை ஹும்முல வரணும். அப்போ அல்லாஹும்ம அஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இங்கெல்லாம் யாரும் 10 ஜனாசா ஒன்றா வச்சு தொழலை. அதனால் அந்த சப்ஜெக்ட் நமக்கு வராது. அப்படி தானே? அப்படி இருந்தால் கூட தனித்தனியாக ஜனாசா தொழுவோம் நம்ம தெரியாமல். சுல்சலாசம் மொத்தமாக வச்சு தொழுதுருக்கோம், அந்த சட்டம் கூட நமக்கு தெரியாது. அதனால் நம்ம நிச்சயம் ஒரு ஜனாசாவுக்கு தொழுது அடுத்த ஜனாசாவுக்கு தொழுவோம், அது வேறு விஷயம். அதனால் அந்த பஞ்சாயத்து நமக்கு வராது. எந்த பஞ்சாயத்து? பன்மைங்கிற பஞ்சாயத்து நமக்கு வராது. நமக்கு என்ன வரும்? ஆண் பெண் பிரச்சனை வருது. அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹும்ம அஃபிர் லஹா வர்ஹம்ஹா அப்படின்னு ஓட்டிச்சோம். அப்போ ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்து கீழே ஒரு 4வது தக்பீரில் தான். தக்பீர் அவிழ்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லணும். தக்பீர் முழங்குதல் தான், மொழிவது தான். அவிழ்த்து கட்ட தேவையில்லை. ஃபஸ்ட்டு தக்பீர் கட்டியதும் அல்ஹம்து சூரா ஓதுறோம். 2வது இமாம் அல்லாஹு அக்பர் பாரு சொல்லிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அதை படிக்கிறோம். 3வது அல்லாஹு அக்பர்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை மொழிந்த பிறகு அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு அதை படிக்கணும். அதை தொடர்ந்து இந்த வசனம் இது என்ன சொல்லுது? அல்லாஹும்ம யா அல்லாஹ் யக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா. பாருங்க, எழுத்து பாருங்க, நான் படிக்கிறேன். اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا. எல்லாம் ஒரே சப்ஜெக்ட் தான். என்ன சொல்லுது? எங்களில் இறைவா, நாங்கள் ஹஜ்ஜியா இருக்கோம்ல, மூத்தா போகாமல் இருக்கோம். ஹஜ்ஜினா மூத்தாகாமல் இருப்பது. மையத்துனா யார் வண்டி நிற்குது? அல்லாஹும்ம யா அல்லாஹ் மக்ஃபிர் லிஹய்யினா, எங்களில் இப்போ நாங்கள் ஆஜராக இருக்கோம்ல, உயிரோடு இருக்கோமா, எங்கள் பாவத்தை மன்னிச்சு. ஓ மையத்தினா, எங்களில் செத்து போய் இந்த உட்காந்துருக்கான என் சகோதரன், அவன் பாவத்தை மன்னிச்சு. ஓ ஷாஹிதீனா, நாங்கள் ஆஜராக இருக்கோம். ஷாஹிதானா ஷஹாதான்னு சொல்லுவாங்க, ஆஜராகிறது. ஷஹாதானா சாட்சி கூறுதல். ஷஹாத் விட்னஸ்ன்னு அர்த்தம். நேரடியாக இருந்தால் தான் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ விட்னஸ், அப்போ நேரடியாக இருக்கும். ஷாஹிதினா. ஓ ஆயிபினா, வராமல் இருக்கான் எங்கள் குடும்பத்தில், 4 பேர் வரல, பெண்கள் வரல, அவர்களையும் மன்னிப்பாயாக. ஓ சகீரினா, எங்களில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. சகீர்னா சிறியவன். கபீரினா கபீர் அக்பர் கபீர். கபீரினா எங்களில் பெரியவர்களை மன்னிப்பாயாக. ஓ தக்கரினா ஓம்சானா, மொத்தம் எல்லாம் ஒன்று தான், நான் சொன்னேன்ல, ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக. இல்லை அல்லாஹுடைய தூதர் அப்படி விரிவாக என்ன செய்கிறாங்க, அந்த பிரார்த்தனையை செய்ய சொன்னாங்க. தக்கரினா ஓ உன்சானா, உன்சானா பெண்கள், தக்கர்னா ஆண்கள். எங்களில் உள்ள ஆண்களை மன்னிப்பாயாக, எங்களில் உள்ள பெண்களை மன்னிப்பாயாக, வந்தவரை மன்னிப்பாயாக, மரித்து இருப்பவரை மன்னிப்பாயாக, எங்கள் சிறியவரை மன்னிப்பாயாக, பெரியவரை மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்குறோம். அடுத்து அல்லாஹும்ம யா அல்லாஹ் மன் அஹ்யைதஹு மின்னா, எங்களில் யாரை உயிரோடு இருக்க வச்சிருக்கிறாயோ. அஹ்யைத, ஹய்யிலேருந்து வந்தது தான். ஹய்யி தான் ரூட் வேர்ட். அஹ்யைதஹு மின்னா, எங்களில் யாரை ஹயாத்தா வச்சிருக்கியோ. ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம், இஸ்லாத்திலேயே எங்களை
எங்களை இஸ்லாத்திலேயே இருக்க செய்வாயாக, வாழச் செய்வாயாக. ஒமன் தவஃபைத்தஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். தவஃபா அப்படின்னா வஃபாத்துன்னு சொல்கிறோம்னா, வஃபாத்துலேருந்து வந்தது தான். எங்களில் யாரை மரிக்க செய்தாயோ அவரை ஈமானோடு மரிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு அந்த பிரார்த்தனை. அடுத்து அலல் ஈமான். அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு, அவருடைய கூலியை நீ குறைச்சி விடாத. வலா துதில்லனா பஅதஹு, அவருக்கு பின்னால் எங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தி விடாது. எங்கள் குடும்பத்தில் வந்து மூத்தா போயிட்டார். மூத்துக்கு பிறகு எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பங்களில் வருது. யா அல்லாஹ் இவருடைய மௌத்துக்கு பிறகு எங்கள் குடும்பங்களில் எந்த பஞ்சாயத்தும் வராமல், பிரச்சனைகள் வராமல், வழிகேடு வராமல் ஆக்கி வை அப்படின்னு துவா செய்ய சொன்னாங்க. 2 துவாவுமே மிக முக்கியமானது. இது 3வது தக்பீருக்கு பிறகு மொழிய வேண்டிய வார்த்தைகள். இதை என்ன செய்யணும், நாம் மனப்பாடம் இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கும். 69-12 இந்த பிரார்த்தனை இன்னொருக்க படிச்சு காட்டணுமா? நானே சொல்லவா வார்த்தைகளா? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி' மத்கலஹு வகசில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர்தி. இது ஒரு சப்ஜெக்ட். அதுக்கடுத்து வனக்ஹி மினல் ஹதாயா கமா யுனக்கஸ் ஸௌபுல் அபியது மினத் தனஸ். இது ஒரு சப்ஜெக்ட். அதாவது அழுக்கிலிருந்து ஆடை, வெள்ள ஆடையை எப்படி துவைத்து எடுக்கிறாயோ அதே மாதிரி இந்த மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை கழுகுவாயாக அப்படின்னு சொல்றது. அடுத்து வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னத வஅஇதுஹு மின் அதாபில் கப்ரி அவ் மின் அதாபின் நார். கபருடைய வேதனையிலிருந்தும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும் அவரை நீக்குவாயாக அப்படின்னு கேட்கிறார். இது ஃபர்ஸ்ட் துவா. 2வது துவா அல்லாஹும்ம ஃபிர் லிஹய்யினா வமய்யித்தினா வஷாஹிதினா வகாயிபினா வஸகீரினா வகபீரினா வதகரினா வஉன்சானா. அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வமன் தவஃபைதஹு மின்னா, எங்களை யாரை மரிக்க செய்கிறாயோ அப்படின்னு அர்த்தம். ஃபதவஃபஹு அலல் ஈமான், நாங்கள் இருக்கோம், இன்னைக்கு நாங்கள் சாவ போகிறோம், எங்களையும் சாவடிப்ப, நீ என்ன உயிரை எடுப்பல, அப்போ எங்களை ஈமானோடு மரிக்க செய்யி. அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா துதில்லனா பஅதஹு. துதில்லனா வலாலத்துன்னு சொல்லுவோம்ல, ஹிதாயத்து பலாலத்து. ஹிதாயத்தினுடைய நேரடி எதிர் சொல்லுதான் பலாலத், வழிகேடுன்னு அர்த்தம். வலா துதில்லனா, எங்களை கஷ்டத்தை இங்கே வழிகேட்டில் விட்டுறாதேன்னு சொல்கிறத விட எங்களை சங்கடப்படுத்தி விடாதே. பாதுகு, அவருக்கு பின்னால் எங்களை அடிச்சுட்டு கிடக்கிற பிள்ளைகளை ஆக்கிறாத. எத்தனை குடும்பம் அடிச்சுட்டு கிடக்கு, அல்லாஹ் காப்பாற்றணும். இப்படி ஒரு சூழலை தந்தாலும் எல்லாம் நமக்கும் செத்து போனவனுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து கேட்கக்கூடிய ஒரு அருமையான பிரார்த்தனை. அவருக்கும் கேட்குறோம், நமக்கும் கேட்குறோம். அப்போ அல்லாஹுடைய தூதர் வலதும் சாலிஹன் எதுஉ லஹு, சாலிஹான பிள்ளை துவா செய்கிறது மரித்த பிறகும் நமக்கு வந்து சேரும்னு சொன்னால் அருமையான ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த பிள்ளை அதே மாதிரி நம்ம சாகும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு எலிஜிபிளான பிள்ளையை பெற்று விடுறது பெருசு இல்லை, அதுக்கு தகுதியானவராக நாம் மதிச்சிருக்கணும். இப்ராஹிம் நபி எவ்வளோ தகுதியானவர், ஆனால் அவர் துவா செய்கிறார் தகப்பனுக்கு, செல்லாதுன்ட்டாங்களா.
பாப்பாவுக்கு துவா செய்கிறார், செய்யக்கூடாதுன்ட்டான், செய்யாத. அப்போ மரித்தவர் அந்த தகுதியில் மரிக்கலை, அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ தகுதியான பிள்ளையை வளர்த்து விடுவது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை துவா செஞ்சால் நமக்கு கிடைக்கிற மாதிரி நாம் ஈமானோடு செத்து போகணும். நாம் செத்து போகிறதும் அந்த தகுதி, அந்த பிள்ளையை வளர்ப்பது தகுதி, அது ஒரு தகுதி. நாம் அதுக்கு அந்த பிள்ளை துவா செய்கிற அளவுக்கு, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய முடியலையே, அவரால் துவா செய்ய முடியலையே, அல்லாஹ் கண்டிச்சுட்டானே. 9வது அத்தியாயத்தில் சொல்கிறானே, செய்யக்கூடாது. மாக்கான நபி வல்லதீன் ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் வலவுக்கான உரிய குர்பா, ரொம்ப நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தாலும் ஈமான் கொண்டவருக்கும் நபிக்கும் ஆகுமானதெல்லாம் முடிச்சிட்டான் அல்லாஹ். அப்போ நாம் தகுதியான மக்களாக மரிக்க கற்றுக்கணும். முதல்ல நாம் மரிக்கும்போது உண்மையான ஷிர்க் இல்லாமல் அல்லாஹுடைய பாதையில் நல்ல விதமாக நம்மளுடைய மரணம் சம்பவிக்கணும். அல்லாஹுக்காகவே வாழ்ந்து மரிக்கக்கூடிய நல்ல அவங்கள் செய்த ஷிர்க் இல்லாத நிலையில் மூத்தா போகக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கணும். அடுத்து நம்ம பிள்ளையும் என்ன செய்யணும், நம்ம செத்த பிறகு நமக்கு 3 வழியில் தான் வரணும். ஒன்று பொருளாதாரம், அடுத்து நாம் கற்ற அறிவு, நம்ம நல்ல பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்துருந்தோம், இது 2வது வகை. 3வது நம்முடைய ஜெனரேஷன், நம் மூலமாக வந்த பிள்ளைகள், இரத்த பந்த உறவு, அந்த இரத்த உறவுகள் நமக்கு துவா செய்யலாம். அப்போ 3 ஆங்கிளில் நம்ம என்ன செய்யலாம், சாகும்போது 3 ஏற்பாடு பண்ணிட்டு போகலாம். ஒன்று கல்வி, பயனுள்ள கல்வியை படித்து கொடுத்துட்டு போகிறது. இன்னொன்று பொருளாதாரம் இருந்தால் அந்த பொருளாதாரத்தை நல்ல முறையில் டெபாசிட் பண்ணிட்டு போகிறது, மறுமைக்கான டெபாசிட். பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டு போனால் பிள்ளைங்க அடிச்சுட்டு தான் கிடக்கும். அதுக்காக பிள்ளைகளை ஒன்றும் இல்லாமல் விட்டுறக்கூடாது, நமக்கும் டெபாசிட் பண்ணிட்டு போகணும். அடுத்து நாம் பிள்ளைய துவா செய்கிற பிள்ளைய ஆக்கிவிடணும். அவன் துவா செய்ய வேண்டிய பிள்ளையாக வளர்க்க வேண்டிய பிள்ளை தான் 45 வயசில் தெரியலைங்கிறது, தெரியலைங்கிறான். இந்த துவாவா தெரியலையே, கொஞ்சம் தெரியும், அல்லாஹ் மஃபில்லஹுன்னு சொன்னால் போதுமா அப்படின்னு கேட்க. என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டேன், துவா தெரியல மஃபில்லஹுன்னு சொல்கிறாங்களா, அது மட்டும் சொன்னால் போதும் தான், மன்னிச்சிருன்னு கேட்குறோம், அது ஓகே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசாக சொல்லித்தான், வாப்பாவுக்கு நம்ம முழுசாக செய்யலைன்னா என்ன வேலை இருக்குது, அதை விட நமக்கு என்ன, வீடு வாசல் தந்திருக்காரு, அது தந்தார், படிக்க வச்சார், வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தந்தார், குடும்ப சொந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்தார், திருமண உறவை ஏற்படுத்தி தந்தார், எல்லாத்தையும் தந்தவருக்கு ஒரு 4 வார்த்தைகள் கொண்டு பிரார்த்தனை செய்வதற்கு கூட 45 வருஷத்தில் நான் தயாராகலைன்னு சொன்னால், அதை விட ஒரு மோசமான சூழல் எங்கே இருக்கும், எங்கே போய் சொல்ல இதை. இதுக்கு ஆலிம்சாமாரும் என்ன செய்கிறாங்க, மூளைமார்களும் நீங்கள் ரப்பனாத்தினா ஓதிட்டு போங்கங்கிறாங்க, அப்படிதான் சொல்லித்தராங்க. அந்த நிலை இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த பேப்பரை, உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமாங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் இதை சொல்லணும், நம்முடைய டெபாசிட் இதில் இருக்குது, நமக்கு இதில் இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து படிக்க வச்சு, இதுக்காகவே தான் நம்ம என்ன செஞ்சோம், இன்றைக்கி இந்த வகுப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சட்டங்கள்லாம் நம்ம சொல்லலை, அதுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக 2-3 கிளாஸ் நடத்தினா சட்டங்கள், குளிப்பாட்டு முறை என்ன, அடுத்து அந்த தஃபனிடும் முறை என்ன, எல்லாத்தையுமே சொல்லலாம். எல்லாத்தையும் தொட்டோம்னா அந்த 3/4 மணி நேரத்தில் என்ன செய்ய முடிக்க முடியாதுன்னா, நம்ம முக்கியத்துவத்தையும் அந்த துவாக்களையும் மட்டுமே படிச்சிருக்கோம். 4 தக்பீர்கள் தான், 4ல் 3 அத்துக்குடி நமக்கு, 4வது 2 அத்துக்குடி நமக்கு, அப்படி தானே. 2 விஷயம், அலும் சுறாவும் சலவாத்தும் நமக்கு அத்துக்குடியானது. அதில் யாரும் தூங்குறவரை எழுப்பி கேட்டாலும் அலும் சுறா ஓதிடுவோம், அப்படி தானே. இந்த இதில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஏன்னா தொடர்ந்து நடக்கலை. தொடர்ந்து நமக்கு இப்போ அத்தஹியாத்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு வக்திலையும் ஓதிக்கிட்டே இருக்கோம். இது அப்படி இல்லை, டெய்லியும் ஜனாசா தொழுகை நம்ம நடக்கவும் விரும்ப மாட்டோம், அப்படி தானே. டெய்லி ஒரு ஜனாசா தொழுகை நடந்தால் நல்லா இருக்குமே, அப்படி யாராச்சும் அடிச்சே விடுவோம். என்ன நினச்சிக்கிட்டேன், ஊரில் உள்ளவனா சாவணும்னு நினச்சிக்கிட்டா சரியா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடுவோம், சண்டைக்கு போயிடுவோம். அப்போ என்றைக்காவது தான் நடக்கும். நடக்கும்போது அதை என்ன செய்யணும், அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த இந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கோம். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களில் சட்டங்களை பற்றி பேசுவோம். இது சட்டங்களை பற்றி நாம் ஒன்றுமே சொல்லலைங்கிறது உங்களுக்கும் தெரியும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமாம், அது இல்லை, அது இல்லை. சனாங்கிற வார்த்தைகள் உண்டு. அந்த சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அந்த இது என்ன லைட்டை சொல்லுங்க, லைஃபு, அந்த வார்த்தைகள்லாம் இருக்கே தவிர அது என்ன இல்லை. இந்த ஜனாசா தொழுகை தஆலா ரப்புக வலா இலாஹ கைருக,
அந்த இது ஜனாசா தொழுகையில் கிடையாது. ஏன்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அல்ஹம் சூரா தான், அடுத்து ஸலவாத்து தான், மூணாவது அல்லாஹும் மக்ஃபிர் லஹு இதுதான். 4வது தக்பீருக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது. சலாம் வாங்குறது தான் அதில் விஷயம். 4வது தக்பீர் கொடுத்துட்டோம்னு சொன்னால் சலாத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கணும். வேறு பொதுவாகவே இந்த ஜனாசாவுடைய இந்த துவாபுல் இந்த கிளாஸினுடைய நோக்கமே பொதுவாக முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்கிற ரிசல்ட்டுக்கு வேண்டி இந்த தர்பியா இல்லை, அதுக்கு வேண்டிய தர்பியா கிடையாது. 100% உறுப்பினராக இருக்கிற அனைவரும் இது துவாவை மனப்பாடம் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறது தான் முழுமையான நோக்கம். வேற சவரம் எல்லாமே சொல்லிக்கலாம். குறிப்பாக எந்த உறுப்பினர்களுக்கும் இந்த துவா தெரியலைங்கிற நிலைப்பாடு வரக்கூடாது. காரணம், கடந்த காலங்களில் எனக்கு அனுபவம் இருக்கு. லங்கர்கான ஜமாத்துக்கு போகிறோம், ஒரு ஜனாசா தொழுகைக்கு போன உடனே பையன் அம்மாவுக்கு தொழுகைக்கு பையன் போகிறான். அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்னன்னா துவா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே போய் அசிக்கப்பட்டு வர வேண்டிய ஒரு சூழல். ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லவா, ஜுமால எல்லாம் இந்த தவறுகளை சுட்டி காட்டி பேச முடியாது, தர்பியாக்களை சுட்டி காட்டி பேச முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தக்பீர் கட்டி நம்ம தொழுகிறோம் இல்லையா, இந்த தொழுகையில் எல்லாரும் செத்தம் போட்டு அல்லாஹ் பாய் பயந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் செத்தம் போட்டு போது ஒரு ட்ரைனிங் வச்சு பார்ப்போமா? பேசக்கூடிய நான் வரைக்கும் மைனஸ் ஆகிடும். செத்தம் போட்டு ஓதாத காரணத்தினால நம்ம எல்லாமே சூப்பர், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். இதான் யதார்த்தம். தக்பீர் கட்டி எல்லாரும் செத்தம் போட்டு ஓதுவோமா ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி வச்சாச்சுன்னு சொன்னா பேசக்கூடிய நான் வரைக்கும் எல்லாமே மைனஸாக போயிடும். அப்போ அதனால கம்பல்சரி இந்த துவாவை ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் ஜமாத்துல ஒப்படைக்கணும், மனப்பாடம் பண்ணி ஒப்படைக்கணுங்கிறது தான் இந்த தர்பியாவுடைய நோக்கம். இல்லாம ஜமாத்துல வெறுமனே பாயம் அடைக்கிட்டு போனோம், பள்ளிவாசல் கட்டணும், சிமெண்ட் மூட்டையை தூக்கணும், பள்ளிவாசல் சுத்தம் பண்ணோம், தண்ணியை விட்டோம், அது மார்க்க ரீதியான பணிகள் கிடையாது. இது அவசியமான ஒரு மேட்ரு, அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒண்ணுதான். அதே நேரத்துல இது ரொம்ப முக்கியமான காரியங்கிறதுனால ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் வராத நபர்கள் சொல்லிடணும். எல்லா நபர்களும் இந்த ஜமாத்துல இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி ஒப்படைக்கத்தான் வேணும். ஒரு கால அவகாசம் எடுக்கலாம், தப்பு இல்லை, ஒப்படைச்சு தான் தீரணும். இல்லாவிட்டா இது போன்ற சபைகள்ல பப்ளிக்கா சொல்லி நம்ம மாணவர்கள் ஜோன் உருவாகிடும். விளக்கத்துக்காக சொல்ல வர அனைவரும் அதை மனப்பாடம் பண்ணித்தான் ஆகும். வேற அமைப்பை போல ஒண்ணுமே இல்லாம சும்மா அப்படி போற மாதிரி இல்லாம இது நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற சவர்களும் நான் ஒப்படைக்க தயார்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தில் 2 கலந்து வருகிற காலங்கள்ல இந்த துவாக்கள் எல்லாம் மனப்பாடம் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செய்து போவோம். இந்த ஜனாசாவுடைய கஃபன் பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சமுதாயத்துல ஒரு என்னன்னு கேட்டா, இந்த ஜனாசா கஃபன் பிட்டு அந்த உடனே வாப்பா கொண்டு வைக்காருன்னா அந்த கஃபன் பிட்டு நான் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கோம். அது எப்படி சொல்றாங்க ஒண்ணு. ரெண்டாவது நம்ம மரணிச்ச உடனே நல்லடியாரா இருந்தால் அவர் புது மாப்பிள்ளையை போல உறங்குவார் என்று ரசூலா சொல்றாங்க அப்படின்றது. அது பெண்ணுக்கு அது எந்த அடிப்படையில் வரும்? அது மட்டும் ஃபஸ்ட்டு உள்ள கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பெற்றெடுத்த பிள்ளை தான் வாங்கி கொடுக்கணும். அது ஏன்னா இப்படி ஒரு கொஸ்டின் உண்டாகுது அப்படின்னு சொன்னால், பெரிய பிள்ளை ஆகிட்டான்னு சொன்னால் தாய் மாமன் தான் அந்த சீர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி தானே? காது குத்துனா தாய் மாமா ஏதாவது கொண்டு வரணும், வீடு கட்டினா மனைவி வீட்டிலேருந்து செம்பு குடம் என்னமாதிரி தண்ணியை வச்சு பாலை வச்சு கொண்டு வரணும். இப்படிங்கிற ஒரு தமிழர்களுடைய பண்பாடு எல்லா சமூகத்திலையும் முஸ்லீம்கள்லையும் இருக்குது. அது மாதிரி இருக்குமாங்கிற ஒரு சிந்தனையில் தான் சகோதரர் கேட்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரித்தவருடைய பணத்திலிருந்து அவருக்கு செலவு செய்யுங்கள், அதை முற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. மரித்தவருக்கு பணம் இல்லை. அப்போ மரித்தவருடைய பணம் யாருடைய பணம்? பையன் தானே, அவருடைய பணம் மரித்தவருடைய பிள்ளை தானே. அதுலேருந்து செலவு இல்லாத பட்சத்தில் பொது கருவூலத்திலேருந்து அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சுருக்காங்க. இல்லை முடியாதவர்களுக்கு முடிந்தவர்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பிள்ளையினுடைய சொத்துலேருந்து செய்வது சால சிறந்தது. அவருடைய கடனையே நீங்கள் தானே அடைக்கணும். நம்ம தகப்பன் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய சொத்தை பங்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதில் மட்டும் நம்ம கரெக்டாக முகமது அல்லா எங்கே இருக்குதுன்னு தேடணும். ஆனால் அவருடைய கடனை அடைப்பதில் அப்படியா இருக்கோ கடனை அப்படின்னு கேட்டுட்டு சும்மா பேருக்கு கடன் இருந்தால் சொல்லுங்கள் நான் தந்துடுவேன்ட்டு சும்மா வெற்று வார்த்தைகளை மொழிந்து விட்டு போகிறோம். எப்படி சொத்தை பங்கு வைப்பதற்கு நமக்கு உரிமை தகுதி இருக்கோ அது மாதிரி அவருடைய கடனையும் அடைப்பதற்கு நமக்கு தகுதி இருக்குது.
நான் அவருடைய கஃன் கிட்டு வந்து அந்த பிள்ளைகள் மூலமாக செய்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணத்திலிருந்து, யார் மையத்தினுடைய பணத்திலிருந்து, மையத்துடைய பணம் தனியாவாக இருக்கும், அவள் பிள்ளைங்க தான். சில பேர் மூத்த போகும்போது நான் 7 ரூபா வச்சுருக்கேன், இந்த பணத்துலேருந்து தான் எனக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க முன்னேற்பாடாக செய்யுது, அதனால் தப்பில்லை. அடுத்து இயலாதவங்களுக்கு மக்கள் தான் செய்யணும், அடுத்தவங்க செய்ய தான் செய்யணும். கொடுக்கலாம். ஆமாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்களா, கடனே அடைங்கன்னு இருக்காங்க. யாரும் கடன் அடைக்க நீங்கள் முன் வரீங்களா? யாரும் வரலன்னா பொது கருவூலத்திலேருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சி அதிகாரம்லாம் வந்த பிறகு மஸ்ஜித் நபியில் இருக்கும்போது பொது கருவூலத்திலேருந்து இவருடைய கடனை அடைச்சிருக்காங்க, அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதுக்கு எப்படி? ரெண்டாவது மணமகன் மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட அரபிகள் அந்த அல்லாஹ் வந்து இப்போ படித்தது ஜௌஜன் ஹைரம் மின் ஜௌஜிஹி, ஜௌஜ் துணைன்னு தான் வைக்கணும். இந்த இடத்துல சிறந்த துணையை ஏற்படுத்து. சிறந்த துணைனா ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். அதே மாதிரி தான் வார்த்தைகளை அங்கே இது பண்ணணும். புது மாப்பிள்ளை போல அப்படின்னு சொன்னால் புது மாப்பிள்ளை எந்த கோலத்தில், அது இலக்கியம் தானே தவிர புது மாப்பிள்ளை அப்படின்னு நீங்கள் எடுத்துடக்கூடாது. புது மாப்பிள்ளைன்னா புது மாப்பிள்ளை அப்படிங்கிற சப்ஜெக்ட் அல்ல. புது மாப்பிள்ளை எந்த அளவிற்கு சிறப்பான தூக்கத்தில் இருப்பாரோ அப்படிங்கிற அந்த அந்த மனநிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது பெண்ணுக்கும் வரும், இல்லைங்களா? அது இலக்கிய நயம். நிலவை போல அந்த பெண் இருக்கிறான்னா நிலவாலாம் இருக்க மாட்டா, நிலவு எப்படி வெளிச்சமாக இருக்கோ அது மாதிரி அந்த பெண் இருக்கான்னு அர்த்தமே தவிர, அப்போ புது மாப்பிள்ளை என்ற அந்த சந்தோஷ நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அது பெண்ணுக்கும் அடங்கும். புது பெண்ணு போலன்னு சொல்லணும்னு நம்ம எடுக்க தேவையில்லை. இது இலக்கிய வார்த்தை. இலக்கிய வார்த்தை அரபிலையும் உண்டு, தமிழ்லையும் உண்டு, எல்லாத்துலேயுமே உண்டு. சிங்கம் போல ஒருத்தர் வராருன்னா சிங்கமாக வரமாட்டார், சிங்கத்தினுடைய வீரத்தை போல அவர் இருக்கிறார், அப்படியே இலக்கிய நயத்தோடு இருக்கிறார். ஓகே தானே? முதல் துவா இருக்குல்ல, அது ரெண்டாவது துவாவும் சேர்த்து ஓதலாம். ஆனால் முதல் துவா கன்ஃபார்மாக ஓதணும். ஏன்னா இதுவும் சேர்த்து ஓதி இருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர், இதை தடுக்கலாம் தேவையில்லை. இல்லை, ரெண்டையும் சேர்த்து ஓதலாம். ஃபஸ்ட்டு உள்ளது மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அதுதான் முக்கியமானது. இதுவும் சேர்ந்து உள்ளது தான். இதை விட அதிகமான துவாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. இது மட்டும்தான் இல்லை. 4வது தக்பீர் சலாம் தான். 4வது தக்பீர் முடிந்தவுடன் சலாம் கொடுப்பது தான். ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். முதல் தக்பீர் அல்ஹம் சூரா, 2வது தக்பீர் ஸலவாத், 3வது தக்பீர் துஆ, 4வது தக்பீர் சலாம் கொடுக்க போகிறவங்க அறிவிப்பு தான். இந்த ஜெராக்ஸில் கொடுத்த துவா எல்லாமே வேறு துவாக்கள் இருக்கு. அதுவும் சொல்லிடுறேன், மனப்படம். நீங்கள் இந்த துவா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தது. இது அல்லாமல் நீங்கள் நம்ம தாய் தகப்பனுக்காக மேலதிகமாக செய்வது அலல் ஈமானோட கூடி ஒரு சில துவாக்கள் முடியுது. அந்த முஸ்லீம் இருக்கிற போட்டு குழப்பம் இல்லை, அவங்க மனப்படம் பண்ணியிருந்தாங்கன்னா திருப்பி இது பண்ண வேண்டாம்னு சொல்ல வரேன். ஏற்கனவே மனப்படம் பண்ணியிருப்பாங்க. 10 வஃபு அலல் ஈமானோட முடிக்குது. ஓகே தானே? خلاص. سبحان الله وبحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.